அவசர பயணங்களுக்காக முன்பதிவு செய்யப்படும் தட்கல் டிக்கெட் பெரும்பாலும் கிடைக்காமல் போவதற்கான காரணங்கள் குறித்து ரயில்வே அமைச்சகம் மற்றும் ஐஆர்சிடிசி இணைந்து நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து வரைகலை மூலம் பார்க்கலாம். அவசர பயணங்களுக்காக புக் பண்ணப்படுற தட்கல் டிக்கெட் பயணிகளுக்கு கிடைக்காதது தொடர்பாக ரயில்வே அமைச்சகமும் ஐஆர்சிடிசியும் இணைந்து ஒரு விசாரணை நடத்தினாங்க. அதுல பல மோசடி விவரங்கள் வெளிவந்திருக்கு. அது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தட்கல் நடைமுறைனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவசர பயணங்களுக்காக ஒரு நாள் முன்னதாக நம்ம டிக்கெட் புக்கிங் செய்கிற முறைதான் தட்கல். அந்த தட்கல் புக்கிங் அப்படிங்கிறது காலையில 10 மணிக்கு அதற்கான முன்பதிவுகள் என்பது தொடங்கும். அப்போதிலிருந்து நம்ம டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். அனைத்து வகை ரயில்களிலும் 30 இருக்கைகள் அப்படிங்கிறது தட்கலுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும். ஒரு ஐடி மூலமா ஒருத்தர் 2 டிக்கெட்டுகள் மட்டும்தான் முன்பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தட்கலுடைய விதிகள். ஆனா தட்கல் டிக்கெட் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனா ஏஜென்ட்டுகளுக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, முன்பதிவு தொடங்கின சில நொடிகள்ல எல்லா டிக்கெட்ஸும் காலி அப்படிங்கிற ஒரு விவரம் வருது. அது மட்டும் இல்லாம 90% பேருக்கு அந்த ஐஆர்சிடிசி இணையதளம் இயங்கவில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வருது. அதை தாண்டி பழைய முறையில் மாற்றங்கள் செய்தும் கூட ஐஆர்சிடிசில இப்படி நிறைய இ டிராபிக் இருக்கு, எனவே அதுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லப்பட்டது. அப்படி மாற்றங்கள் செய்யப்பட்டும் கூட டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்தது. ஆனா ஏஜென்ட்டுகள் கிட்ட போனா மட்டும் கூடுதல் கட்டணத்தோட அந்த டிக்கெட்டுகள் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு புகாராக இருந்தது. இது தொடர்பாகத்தான் ஐஆர்சிடிசியும் ரயில்வே அமைச்சகமும் இணைந்து மிகப்பெரிய ஒரு விசாரணையை நடத்துறாங்க. அந்த விசாரணையின் மூலமாக தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2.5 கோடி போலி ஐஆர்சிடிசி கணக்குகள் அப்படிங்கிறது கண்டறியப்பட்டு அந்த 2.5 கோடி கணக்குகளையும் முடக்கம் செய்திருக்கிறார்கள். சோ அடுத்ததான அந்த ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஐஆர்சிடிசி மூலமா போலி கணக்குகள்ல டிக்கெட் புக் பண்றதுக்கு சூப்பர் தட்கல் அப்படிங்கிற ஒரு சட்டவிரோதமான மென்பொருளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த மென்பொருள் பயன்பாடு மட்டும் இல்லாம ஒரு இ டிராபிக் கிரியேட் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 6800 போலி டொமைன்கள் மூலமாக அந்த இ டிராபிக் பண்ணதையும் கூட சைபர் கிரைம் என்பது கண்டறிந்து அதை எல்லாத்தையும் பேன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த விவகாரத்தில் அடுத்ததாக எடுக்க போகிற நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே வேலிடேட் ஆயிருக்கக்கூடிய 20 லட்சம் ஐஆர்சிடிசி கணக்குகளை ரீவேலிடேஷன் மறு மதிப்பீடு செய்வதற்காகவும் ஐஆர்சிடிசியினுடைய இணையதளத்தில் இன்னும் பல மேம்படுத்தப்பட்ட வசதிகளை உருவாக்க போவதாகவும் ஐஆர்சிடிசி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. எனவே தட்கல் புக்கிங் முறையில் நடைபெறக்கூடிய மோசடிகளை களைவதற்கான முயற்சிகளை ரொம்ப வேகமா ஐஆர்சிடிசி